ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி வழிபாடு, அதுவும் ஆடி பஞ்சமி வழிபாடு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் நம்மளோட தேதியும் திதியோட நேரத்தையும் பார்த்துடலாம். இது என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 25/7/2024 காலையில் 8:41 ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னா அடுத்த நாள் காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6:10 முடியுது. அதனால் இந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா 6 to 8 அந்த இரவு நேரம் ஆக ஆக தான் சக்தி அதிகமாகும் அம்பாளுக்கு. அதனால் இரவு நேரத்தில் 6 to 8 பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அதனால் அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லை முடியலை அப்படின்னீங்கன்னா விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில், அதே மாதிரி 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா இன்னுமே அதிக பலனை கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதியை திதியை நம்ம எப்படி கணக்கிடுறது, எப்படி பஞ்சமியை நம்ம கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளர்பிற பஞ்சமி அப்படின்னா அமாவாசை வருது இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி அமாவாசை அப்படின்னா இன்னையிலேருந்து 5 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அது என்றைக்கு முடியுதோ 5 நாள் கணக்கு வருதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி. இப்போ தேய்பிறை பஞ்சமி அப்படின்னா பௌர்ணமி, இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னா இன்னையிலேருந்து 5ஆவது நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி. இப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? இப்போது நம்ம எப்படி வழிபடணும், இது மாதிரி பஞ்சமியில் தேய்பிறை பஞ்சமியில் எப்படி வழிபடுறது, வளர்பிறை பஞ்சமியில் என்ன நினைத்து நம்ம வழிபடுறது அப்படின்னாக்கா, இப்போ வளர்பிறை பஞ்சமினா நமக்கு வளரணும், செல்வம் சேரணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அதேமாரி குழந்தை பேர், இந்த மாதிரி உள்ள ஒரு நமக்குடைய பிரச்சனைகள் நீங்கள் வளர்பிறை பஞ்சமியில் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சீக்கிரம் நிறைவேறும். இதுவே தேய்பிறை பஞ்சமி அப்படின்னா நோய் தீர, கடன் தீர, நம்மளுடைய பிரச்சனைகள் தீர, மனசுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு பண்ணுறது சிறந்த பலனை கொடுக்கும். இதுவே இப்போ நான் பார்த்திங்கன்னா மருதாணி தீபம் ஏற்றிருக்கேன். பஞ்சமிக்கு தேங்காய் தீபமும் சிறந்தது தான். அதாவது வாராகிக்கு சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மருதாணி தீபம் ஏற்றுறேன். நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஸ் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அவங்களுக்கு அரளிப்பூ, அதாவது ரெட் கலரில் என்னென்ன பூ இருக்கோ, ரோஸு, இந்த மாதிரி ரெட் கலரில் பூ உள்ளது எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட நான் சிலையும் வச்சுருக்கிறதால அம்பாளுக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நமக்கு என்னென்ன முடியுமோ அபிஷேகம் பண்ணுங்கள். பால் மட்டும் இருந்துச்சுன்னா பால் மட்டுமே போதுமானது. நான் இன்றைக்கி ஒரு 3 விதமான பால், தேன், பன்னீர் இவை கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். வாராகிக்கு மஞ்சள் மாலை அணிவிங்க. நான் ஃபோட்டோஸ்க்கு மஞ்சள் மாலை போட்டிருக்கேன். அவங்க கழுத்துலேயும் ஒரு மஞ்சளை கட்டி விட்டுருக்கேன். அம்பாள் சுமங்கலிங்களையா, அதனால் எப்பொழுதுமே அவங்க கழுத்தில் மஞ்சள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு கயிறில் போட்டு நீங்கள் தாலி கொடி மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலையும் சாத்தியிருக்கேன். அபிஷேகம் முடிச்சுட்டு நல்ல அலங்காரம் பண்ணி சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 108 போற்றி சொல்லி வாராகிக்கு இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் முதல்ல நம்ம விநாயகருக்கு போற்றி சொல்லி துதி சொல்லி அவங்களுக்கு தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் பண்ணேன், பட் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இல்லை. வீடியோவை ஆன் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ சாரி. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச துதி சொல்லி விநாயகருக்கு இந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கருமுகத்து தூமணியே, எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இந்த ஸ்லோகம் கூட போதுமானது. இதையே சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஸ்லோகம் இருந்தாலும் விநாயகருக்கு துதி சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை அவருக்கு முடிச்சுட்டு தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த தெய்வத்துக்கு வணங்குறோமோ அவங்களுக்கான பூஜை ஆரம்பிக்கலாம். அம்பாளுக்கு நிவேதியன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிற செவ்வாழையாக இருக்கட்டும், அதே மாதிரி மாதுளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூரிய அந்த பற்கள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை தோண்டி மண்ணுக்கு கீழே இருக்கிற உணவை தான் அவங்க சாப்பிடுவாங்க.
ஸோ அதனால் அவங்களுக்கு மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளில் நம்ம செஞ்சு அவிச்சு வச்சாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் பச்சையாக வச்சாலும் சரி, அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமானது. இதை எல்லாத்தையுமே நம்ம அம்பாளுக்கு பிரசாதமாக கொண்டு படைக்கலாம். இல்லை நமக்கு வந்து நிறைய செய்ய முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு படைக்கலாம், கேசரி வச்சு படைக்கலாம். அதனால் அதையும் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சிவப்பு நிற மாதுளையை நல்லா உதிர்த்து நம்ம அதை வந்து பிரசாதமாக வச்சுக்கலாம். நீங்கள் அபிஷேகத்துக்கு கூட இப்போ நம்ம வந்து பால், தேன், தயிர் கொண்டு இப்போ அபிஷேகம் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துட்டு மாதுளை முத்து வந்து உதிர்த்து எடுத்துக்கிட்டு அதை கூட நம்ம வந்துட்டு அர்ச்சனைக்கு வச்சுக்கலாம், அபிஷேகத்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு மாதுளையை தான் வந்து பிரசாதமாக வச்சுருக்கேன். நீங்கள் நம்மக்கிட்ட வந்து எந்த வித பிரசாதமும் இல்லைன்னா கூட இந்த பானகம் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் அம்பாளுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி இதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக லெமன் பிடிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், பானகம் ரெடி. இதை மட்டும் வச்சு நீங்கள் படைச்சாலும் சரி, வேறு எதுவுமே இல்லை, காய்கறி இல்லை, நம்மக்கிட்ட பழம் இல்லை, எதுவும் இல்லைன்னா கூட அம்பாளுக்கு மஞ்சள், பூ இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பானகம் மட்டுமே போதும், மனமுருகி ஏற்றுக்குவாங்க. நீங்களும் வந்துட்டு மனமுருகி அம்பாள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் சொல்லி வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். இன்றைக்கி நம்ம தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம வாராகிக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் உமா செல்வா. தேங்க்யூ.